ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு டேட் December 17, 2025. 2 மினிட்ஸ் ஒதுக்குங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் எந்த நாடு அதன் தேசிய உணவு வகைகளுக்காக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? இத்தாலி. செகண்ட் கொஸ்டின், சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டு இந்தியாவின் பாஸ்போர்ட் தரவரிசை என்ன? 67. தேர்ட் கொஸ்டின், 2025 ஸ்குவாஷ் கோப்பையை வென்ற நாடு எது? இந்தியா. ஃபோர்த் கொஸ்டின், சிலியின் புதிய அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஜோஸ் அன்டோனியா காஸ்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், 2025 உலகளாவிய ஏஐ அதிர்வு தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 3. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னு சொல்றேன்னா, நம்ம ஊருக்கு 100 நாள் வேலை திட்டம்னு போறாங்க, அதுக்கான பெயர் தான் இப்போ மாற்றிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005ஆம் ஆண்டு. நோட் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின், சத்ரபதி சிவாஜியின் 25 அடி பிரம்மாண்ட சிலையை மத்திய அமைச்சர் ஜோதிராத்ய சிந்தியா எங்கு திறந்து வைத்தார்? பெலகாவி, கர்நாடகா. அதாவது சத்ரபதி சிவாஜின்னு சொன்னோன்னே ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு யாரும் மராட்டிய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்ரபதி சிவாஜி தான். தேர்ட் கொஸ்டின், ஆசியான் இந்தியா சுற்றுலா நிபுணர்கள் பரிமாற்ற திட்டம் 2025 நடத்தும் மாநிலம் எது? அஸ்ஸாம். விச் ஸ்டேட் ஹோஸ்ட் த ஆசியன் இந்தியன் டூரிசம் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2025? அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இருக்கிற கவுஹாத்திங்கிற இதுல நடக்குது. இது முக்கியமான கொஸ்டின். ஆசியன் அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன்ஸ், இதுதான் அதுக்கான விரிவாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பீகார் மாநிலத்தில் எந்த நகரத்தில் இந்தியாவின் முதல் மின் அருங்காட்சியகத்தை நிறுவுகிறது? பாட்னா. பீகார் will establish India's first power museum in which city? பாட்னா. ஃபிஃப்த் கொஸ்டின், வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயம் சிறுத்தைகளின் புதிய வாழ்விடமாக முன்மொழியப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். வீராங்கனா துர்காவதி புலிகள் சரணாலயத்தை சிறுத்தை வாழ்விடமா மாற்ற இப்போ முன்மொழிஞ்சிருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டினா, டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம் நம்ம கண்ணை மூடிட்டு நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா, சமீபத்தில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய பண்டிகை எது? ஆப்ஷன் ஏ பொங்கல், ஆப்ஷன் 2 ஹோலி, ஆப்ஷன் சி தீபாவளி, ஆப்ஷன் டி கும்பமேளா. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம்.